நானு போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன்ல, உங்களுடைய வெற்றி கடைசியா சொல்றேன். கிளாஸ் முடிக்கல சொல்றேன். இன்னொரு கேள்விக்கு ஆர்வத்தில் கேளுங்க. கிளாஸ் முடிக்கல அந்த விஷயத்த சொல்றேன். கேள்வி யாராவது கேளுங்க. தங்கங்களா? அண்ணா நான் கேட்கட்டுமாங்கண்ணா? கேள் தங்கம். அண்ணா எனக்கு பொதுவா இந்த வக்ர கிரகத்தை பத்தி நான் படிச்சிருக்கேங்கண்ணா. ஆ, அதுல சில பேருக்கு வந்து 3 கிரகம், 2 கிரகம், ஒரு கிரகம் வக்ரமா இருக்கு. ஆ. இப்ப வக்ரம் போது அதோட பார்வையும் வந்து எப்படி இருக்குங்கண்ணா? பிளஸ் அந்த திருமண பொருத்தத்துல நம்ம வக்ர கிரகம் இருக்கிறவங்களுக்கு எப்படி பொருத்தணுங்கண்ணா? கண்ணு, வக்ர கிரகங்களுடைய பார்வை பார்வை ஒரே மாதிரி தான் கண்ணு. அதாவது அது வந்து difference இருக்காது. ஆமா, சில பேர் என்னங்கிறாங்க பார்வையினுடைய அது வந்து அந்த பார்வை வந்து மாறுபடும். பின்ராசி முன்ராசிக்கு அதன பார்வையினுடைய பாதிப்பு இருக்கும்லாம் சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை அப்படி ஆ, எல்லாம் இல்லை. அப்படி எல்லாம் நானும் பார்த்துட்டு அது பின்ராசி முன்ராசி பார்வையில இருக்கிறது இல்லை. வக்ர கிரகம் சரி. வந்து ஒரு 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 எங்க ஐயா சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல போதையில் இருக்கிறவன்னு நினைச்சுக்கங்க. வக்ர கிரகங்கள் சரிங்க. போதையில் இருக்கிறவன். அவன் போதையில் இருக்கிறவன் போய் என்ன சொன்னா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் சொல்றதுதான் கரெக்ட் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்டா. நீங்க போதையில் இருக்கிற பாருங்க. நீங்க நீங்க நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னா. அப்போ அப்போ இதுதான் சார் வக்ர கிரகம். வக்ர கிரகம்னு தான் முடிச்சதே பேசும் பேசும். யார் சொல்லி கேட்காது முதல்ல. அதிக வக்ர கிரகங்கள் சரிங்க. ஜாதகத்தில் இருந்ததுன்னா அதே மாதிரி அதிக வக்ர கிரகங்கள் இருக்கிற வாழ்க்கை துறையை பார்த்து கல்யாணம் பண்ணி சொல்லணும். அப்ப ரெண்டும் ஓ, நான் ரெண்டும் ஈக்குவலா போயிடும். ரெண்டு வக்கரம் ஒண்ணு சேர்ந்துக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? ரெண்டு பேரும் தண்ணி சரிங்க. அடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஆச்சுங்களா? நான் சொல்றது தண்ணி அடிச்சான்னு நினைச்சுக்காதீங்க. ரெண்டு வக்கர கிரகம் தண்ணி அடிச்சு கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்குள்ள நட்பு கிடைச்சிடும். புரியுதுங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஏன்னா வக்ர கிரகத்தோட சமாளிக்கிறது கஷ்டம். ரொம்ப சமாளிக்கிறது கஷ்டம். வக்ர கிரகம் அரசியல்வாதி ஜாதகத்தில் பாருங்க, நிறைய கிரகம் வக்ரமா இருக்கும். அப்ப ம். அவனுக்கு எங்க அடிப்பானுவ, எங்க பின்னாடி அடிப்பானுவ, எங்க என்ன பண்ணுவானுன்னு தெரியாது. நாம போய் அரசியல்வாதிட்டு போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சோம்னா நம்ம முடிஞ்சோம். புரியுதுங்களா? நம்மள புரியுதுங்க. நம்மள அப்படியே தூக்கிட்டு போய் சாப்பிட்டு போயிடுவான். அதனாலதான் நம்ம ஓரமா வந்து போயிடணும். வக்ர கிரகம் அது இருந்தா அரசியல். கண்ணை கண்ணை நியூட் போட்டுக்கண்ணு, யாருக்கும் சவுண்ட் வருது. கண்ணை கீழே உங்களுதான் தான் இருக்கும். அப்புறம் இந்த வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே தான் முடிச்சதுக்கு முன்னாலும் பேசும். அதான் முக்கியம். இன்னொன்னு கேட்டீங்க, வக்ரங்களுடைய பார்வை மாறுபடுமான, எனக்கு பெரும்பாலும் அப்படி தெரியலமா. பார்வை மாறுபடுமான்னு தெரியல. ஆனா பார்வை வந்து அந்த அது தான் இருக்கும் இடத்துல இருந்து தான் எந்த வீட்டை பார்க்குதோ அதைத்தான் பார்க்குது. வக்ரத்தில் பின்னோக்கிய பார்வை கிடைக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. நான் அது அந்த அளவுக்கு எனக்கு அது மாற்று கருத்து தான். நான் அதை வந்து என்ன சொல்றது, பின்னோக்கி பார்வை வருது அப்படிங்கிறது நான் எடுத்துக்கிறது இல்லை. பலன் சொல்லல அதை எடுத்துக்கிறது இல்லை. சரி. ஆனா அவங்க ஆனா கேரக்டர்ஸ் ஆனா மட்டும் ஒரு மாறும் ஒரு விஷயம் அவ்வளவுதான். இருக்கு. பின்னோக்கிய பார்வை கிடைக்குன்னு ஒரு சிலருடைய ஆய்வுகள் சொல்றாங்க. இப்போ வக்கரத்துல கிரகம் இருக்கும் பொழுது பின்னோக்கி இப்போ 7ஆம் வீட்டை கட்டுப்படுத்தும், இல்ல வந்து வக்ர கிரகம் தானே செவ்வாய் 4ஆம் பார்வை இருக்குதுன்னா பின்னோக்கிய பார்வை ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. நான் படிக்கும்போது அது அது சம்பந்தமான விமர்சனங்களே வந்திருக்கு. ஆனா நான் எங்க குரு அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம்டா, பார்வை இப்ப ஒரே மாதிரிதான் அப்படின்ட்டாரு. சரிங்க. சரிங்க. சரி. நன்றி. நன்றிங்க. நன்றி. 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 ஏன்னா இயல்பா ராகு கேதுனுடைய பார்வை பின்னோக்கி போகுதுன்னா ராகு கேது வந்து எதிர்மறையா சுற்றுது. ஆனா இந்த மற்ற கிரகங்கள் வந்து எதிர்மறையா சுற்றுறதெல்லாம் இல்ல, ஒரு தோற்றம் தான் வருது. இப்போ இந்த இந்த மீண்டும் இந்த தனி ஓட்டமே இருக்க வேண்டியது இருக்குது. அவன் நடப்பேன் பாத்தீங்களா? இந்த ரோட்ல 4 முச்சந்தில் நிக்க வச்சா அவன் இந்த ரோட்டை கிராஸ் பண்றானா, இல்ல இந்த பக்கம் போறானா, இல்ல இந்த பக்கம் போறான்னு தெரியாது. இங்க ஒரு போய் போய் அங்க ஒரு போய் போய் இங்க ஒரு வந்து வந்து வருவான். புரியுதுங்களா? அதுதான் நிலைமை. அதாவது ஈக்குலேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த பூமியினுடைய சுற்று, அந்த அந்த சுற்று கிரகங்களுடைய சுற்றுவட்ட பாதையில அந்த டர்ன் திரும்பக்கூடிய டர்ன் பாயிண்ட் இருக்கு. அதுல அதுல போகும்போது கிரகங்கள் போகும்போது ஒரு நெளிஞ்சு வரும் இப்படி. அததான், அதாவது இப்படி போயிட்டு இருக்கிற கிரகம் இந்த லைட்னுடைய ஒளி பின்னோக்கி வந்து முன்னோக்கி போகுது பாருங்க, அது மாதிரி போகும். இந்த ஒரு டர்ன்ல வண்டி திரும்பும் போது அதுதான் என்ன பொறுத்தவரையிலும் வக்ர கிரகத்தினுடைய தன்மை. சரி. அடுத்த கேள்வி. ஆனா எதுலயுமே நிலையான பலன் இருக்காது கண்ணு. வக்ர கிரகம் பலன் தரும்போது இது 5ஆம் வீட்டை தான் பாக்குது, நல்லது செய்யும் நம்ப முடியாது. ஏன்னா அந்த பின் ஒளிச்சிதறல் ஏற்படுறதுனால
முழுமையா அந்த பார்வை செய்யற வீட்டுக்கு உண்டான ஒளித்தன்மை முழுமையா கிடைக்காம ஒரு 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 வளர்ந்து இருக்கிறதுல ஒரு குழப்பம் வந்தே தீரும். அதனாலதான் குரு வக்கரமா அவங்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களோட போலித்தனம் இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இந்த வக்ர கிரகங்கள் அதை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணலாம். நான் திருமண பத்திரிகைகளுக்கு ரொம்ப சொல்லித்தரமா. அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு போன்